நம்மளை சுற்றி நிறைய பேருக்கு இந்த பயம் அப்படின்றது கேட்டாலே ஒரு மாதிரி ஆயிடுவாங்க. இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா நிறைய பேருக்கு இந்த பயம்தான் அவங்க லைஃபே போட்டு ரூல் பண்ணிக்கிட்டு கொண்டு போய்கிட்டு இருக்கு. இந்த பயம் அப்படின்னு சொல்கிறப்ப இது நல்லதா கெட்டதா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறோம், எப்படி அதை பார்க்குறோம் அப்படின்றத பொறுத்தது. பயம் ஏன் வருது அப்படின்றது நம்ம பார்த்துருவோம். வந்து பார்த்தீங்கன்னா இந்த பயம் எதனால வரோம்? பெரும்பாலுமே நமக்கு இது முன்னுக்கு எனக்கு நடந்த அந்த கெட்டது பிரகாரம் இதுக்கப்புறம் ஃபியூச்சரில் அந்த கெட்டது எனக்கு நடந்துடவே கூடாது அப்படின்றதுனா பயம் வரும். ரெண்டாவது, மற்றவங்களுக்கு யாருக்காவது அது நடந்ததை நம்ம பார்த்துருப்போம், கேட்டிருப்போம், ஏதாவது இருந்திருக்கும். அந்த மாதிரி இருந்த கையோடையே ஒரு நாள் எனக்கு மட்டும் இந்த மாதிரி நடந்துடவே கூடாது, நான் சேஃபாகவே இருக்கணும் அப்படின்றப்ப இந்த பயம் கண்டிப்பாக நம்மளுக்கு தெரியும். பட் த திங் என்னன்னா, இது ரெண்டுமே நம்ம நினைக்கிறது சரியா அப்படின்றது தான் இங்கே ஒரு மேட்ரே. இந்த பயத்தை வச்சுக்கிட்டு இருக்கிறனால தான் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம என்றைக்குமே ஒரு லெவலுக்கு அப்புறம் ஏற முடியாமல் இருக்கிறதுக்கு காரணமே இது. அதனால் என்ன நான் சொல்கிறேன் அப்படின்னா, இதை ஹேண்டில் பண்ணுறதை கரெக்டாக ஹேண்டில் பண்ணிட்டா இங்கே பிரச்சனையே சால்வ். என்ன எப்படி தான் ஹேண்டில் பண்ணுறது பிரதர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது முன்னுக்கு உங்கள் லைஃப்பில் நடந்த விஷயத்த கொஞ்சம் ரிவ்யூ பண்ணி பாருங்கள், கொஞ்சம் எடுத்து போட்டு பாருங்கள். நம்ம என்ன நினைப்போம்னா, ஒரு லைஃப்பில் நமக்கு ஒரு கெட்டது நடந்துருச்சு அப்படின்னா, அது கெட்டது நடந்துருச்சு அப்படின்னு அந்த ஒரு ஃபேஸை மட்டும்தான் நம்ம பார்க்குறோம். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்றத பார்க்குறத நம்ம தவறிடணும். அப்போ என்ன நான் சொல்ல வரேன் அப்படின்னா, லைஃப்ன்றது ஒரு வருஷமோ 2 வருஷமோ 3 வருஷமோ இல்லை, நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் அதுதான் லைஃப்னு. ஆக்சுவலி இல்லை, அதுக்கப்புறமும் தாண்டி நிறைய இருக்குது. ஸோ அப்போ அந்த இன்சிடென்ட் நம்ம அதை சொன்னல, ஒரு விஷயம் நம்ம லைஃப்பில் கெட்டது நடந்திருக்கும் அப்படின்னு நம்ம அதை மட்டும் தான் பார்த்துட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு கொஞ்சம் கவனிக்கணும். கவனித்து கொஞ்சம் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக ஒரு நாள் உங்களுக்கு நடந்த அந்த கெட்டது ஒரு 5 வருஷம் கழித்த பிறகு பார்த்தீங்கன்னா அது நல்லதுக்காக தான் இருந்திருக்கும். அது மோஸ்ட் ஆஃப் த டைம் அதான் நடந்திருக்கும். அதான் நான் எப்போதுமே ஒரு வார்த்தையை சொல்லுவேன், லைஃப் உங்களை கெடுக்கிறதுக்கு உங்கள் லைஃப் நடக்கலை, உங்களை உருவாக்குறதுக்கு உங்கள் லைஃப் உங்களை நடத்தி கொண்டு போய்கிட்டு இருக்கு அப்படின்னு. எதனாலனா 5 வருஷம் முன்னுக்கு ஒரு விஷயத்தை யோசிச்சு பாருங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க, கேட்டுட்டு இருக்கீங்க, ஏதாவது ஒன்று உங்கள் லைஃப்பில் நடந்திருக்கும், கெட்ட விஷயமா, ரொம்ப ரொம்ப கெட்ட விஷயமா. அந்த நேரத்தில் ஓன கத்தி அழுந்திருப்பீங்க, ஆர்ப்பாட்டம் பண்ணியிருப்போம், என்னென்னமோ பண்ணியிருப்போம். ஆனால் கொஞ்சம் நிதானமாக இருந்து யோசிச்சு பாருங்க, அதே இன்சிடென்ட் 5 வருஷம் கழிச்சு இப்போ அதுக்கு நம்ம நன்றி சொல்கிறோமா இல்லையா? ஸோ அப்போ நன்றி சொல்கிறோம் அப்படின்னா, ஆனால் அது இன்னொரு வாட்டி நம்ம லைஃப்பில் நடந்தால் ஓகேவா, அது நடக்கக்கூடாது. பட் அது நடந்ததுக்கு நன்றி அப்படின்னு நம்ம சொல்கிறோமா இல்லையா? அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த டைமில் நமக்கு அது கஷ்டமாக இருந்திருக்கு, அது ஒரு நெருக்கடியான ஒரு ஃபீலிங்கை கொடுத்துருக்கு. பட் அது நமக்கு நல்லதுக்காக தான் நீங்கள் கும்பிடுற கடவுளோ நேச்சரலோ உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படின்போது இதை கரெக்டாக கவனிக்க நம்ம பழகிக்கணும். ஸோ அப்படி நம்ம அதை மட்டும் கரெக்டாக பார்த்துட்டோம் அப்படின்னா, வாவ், இப்போ தான் இந்த இடத்துல ஒரு அமேசிங்கான ஒரு விஷயமே நடக்கும். அது என்ன தெரியுங்களா? இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிற இந்த நேரத்தில், நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கிற இந்த நேரத்தில், நீங்கள் உங்கள் லைஃப்பில் நடந்துகிட்டு இருக்கிற அந்த இன்சிடென்ட் உங்களுக்கு பயமோ கவலையோ கொடுத்துச்சு அப்படின்னா, அது என்ன இன்னும் 1 வருஷமோ 2 வருஷமோ 3 வருஷமோ 4 வருஷமோ அதுக்கப்புறம் இந்த ஃபீலிங் என்ன நல்ல இடத்துக்கு தான் கூட்டிகிட்டு போதா அப்படின்ற சின்ன ஒரு ஹோப் உங்களுக்கு இருந்தாலே போதும். அப்போ அந்த ஒரு சின்ன ஹோப் இருந்துருச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அப்படின்னா இப்போ நம்ம பண்ணுறத ரொம்ப தெளிவாக பண்ணலாமே, கரெக்டாக இதை மட்டும் பண்ணினாலே போதுமே அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தை நம்ம செய்ய ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னாலே இங்கே ப்ராப்ளம் மோஸ்ட் ஆஃப் த டைம் நமக்கு செட்டில் ஆகிடும். அதுதான் நம்ம பண்ண வேண்டிய ஒரே விஷயம். அதை விட்டுட்டு ஐயோ அது பயமாக இருக்குது, அது இப்படி ஆயிருமோ இப்படி ஆயிருமேனு ஒரே இடத்துல இருக்கிறது நமக்கு எந்த ஒரு வளர்ச்சி கொடுக்காது. அதான் நம்ம என்றைக்குமே ஒரு விஷயம் சொல்லுவோம், எமோஷன் கிரியேட் யோர் இமோஷன். ஸோ அப்போ இன்னைக்கு நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துருச்சு அப்படின்னா அப்படியே நொடுக்கி உட்கார்றத விட கொஞ்ச நேரம் மெதியாக இருந்துட்டு அதுக்கு ஒரு பிரேக்கை விட்டுட்டு இப்போ இந்த நேரத்தில் என்ன செய்யணுமோ அதை தெளிவான சிந்தனையில் கரெக்டாக செஞ்சுக்கிட்டு இருந்தாலே போதும். உங்களுக்கு வர வேண்டியதோ நடக்க வேண்டியது கண்டிப்பாக நடக்கும். பயம் வந்துருச்சுன்னா, இப்போ எனக்கு பயம் வருது, இப்போ நான் என்ன பண்ணணும் இந்த மாதிரி சுச்சுவேஷனில்? ஓகே, இப்போ நான் இந்த நேரத்தில் இப்படி யோசிச்சா ஓகேவா, இதை பண்ணால் ஓகேவா, அப்போ இதை பண்ணால் அது குறைஞ்சிடும்ல, சரி அப்போ நான் இதை நான் பண்ணிட்டு போகிறேன் அப்படின்ற அந்த மனப்பக்குவத்துக்கு வந்தீங்கன்னா ப்ராப்ளம் இஸ் சால்வ். ஸோ அதனால் அதை பற்றி யோசிச்சு பாருங்கள். அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை மட்டும் செஞ்சுக்கிட்டே இருங்க, எல்லாமே நல்லதே நடக்கும். உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இந்த வீடியோவை அனுப்பிவிடுங்க. அவங்களுக்கு பயம் அப்படின்னு இருந்துச்சுன்னா தட்டி சொல்லுங்கள், இதே மாதிரி இந்த பயம் கொஞ்ச நாளைக்கு தான்,
இது உங்களை ஒரு நல்ல இடத்துக்கு கூட்டிகிட்டு தான் போகுது அப்படின்னு இந்த வீடியோவை அனுப்பி சொல்லுங்கள். உங்களெல்லாம் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நல்லது நினைப்போம், நல்லது நினைப்போம். பாய்.